பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். பீகார் தேர்தலில் பாஜ, ஜேடியு உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய என்டிஏ வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெறப்போகிறது. ஓட்டு எண்ணிக்கையில் இந்த கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகித்து வருகிறது. இதன் மூலம் என்டிஏ சார்பில் மீண்டும் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கிறார். இந்த தேர்தலில் ஜாதி ரீதியிலான என்டிஏவின் வியூகங்கள் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து இருக்கின்றன. அதேபோல் நிதிஷ்குமாருக்கு பெண்கள் ஓட்டு வங்கியும் பலம் சேர்த்திருப்பதாக அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர். எப்போதெல்லாம் ஆண்களை விட பெண்கள் ஓட்டு அதிகமாக பதிவாகிறதோ அப்போதெல்லாம் நிதிஷ்குமாருக்கு சாதகமாகவே பெரும்பாலும் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கின்றன. பீகாரில் இந்த முறை வரலாறு பார்க்காத அளவு ஓட்டு பதிவானது. மொத்தம் 66.91% பேர் ஓட்டு போட்டு இருக்கின்றனர். 1951 முதல் நடக்கும் தேர்தல்களில் இதுவே அதிகபட்ச ஓட்டு பதிவாகும். அதிலும் ஆண்களை விட பெண்கள் விகிதம்தான் அதிகம். ஆண்களில் 62.8% பேர் ஓட்டு போட்டுள்ளனர். அதே நேரம் பெண்கள் 71.6% பேர் ஓட்டு போட்டனர். இது கடந்த தேர்தலில் பதிவானதை விட 8.15% கூடுதல். இதுவும் நிதிஷ்குமாருக்கு சாதகமான விஷயம் என்கின்றனர். அதாவது கணிசமான பெண்கள் நிதிஷ்குமாருக்கே ஓட்டு போட்டு இருக்கின்றனர். இதற்கு முக்கிய காரணம் பெண்களுக்காக நிதிஷ்குமார் தொடர்ந்து கொண்டு வரும் சிறப்பு திட்டங்கள்தான். இந்த தேர்தலுக்கும் அவர் அதே பார்முலாவை கடைபிடித்திருக்கிறார். குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு மகிழா ரோஜ்கார் யோஜனா என்ற திட்டத்தை கொண்டு வந்தார். பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக தலா 10,000 ரூபாயை அவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தினார். கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு இந்த பணம் கிடைத்தது. தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த தொகையை ரூபாய் 2 லட்சமாக உயர்த்தி வழங்குவேன் என்று அறிவித்தார். இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அவரால் பயன்பெற்ற பெண்களில் பெரும்பாலானோர் நிதிஷ்குமாரை ஆதரித்து இருக்கின்றனர். 2016ஆம் ஆண்டில் பீகாரில் மதுபான விற்பனைக்கு நிதிஷ்குமார் தடை விதித்தார். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அவர் அதனை செய்து காட்டினார். அப்போது நிதிஷ்குமாரை பெண்கள் கொண்டாடினர். குறிப்பாக போதை கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தேர்தலில் அவர் பக்கம் சாய்ந்தனர். 9ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்ததும் நிதிஷ் தான். கன்யா உத்யான் யோஜனா திட்டம் மூலம் பெண் குழந்தைகளுக்கு டிகிரி படிப்பு வரை நிதியுதவி வழங்கும் திட்டத்தையும் செயல்படுத்தினார். அதேபோல் பஞ்சாயத்து ராஜ் துறையில் 50% பணிகளை பெண்களுக்கும், அரசு வேலைகளில் 35% பணியிடங்களை பெண்களுக்கும் ஒதுக்கினார். இப்படி ஒவ்வொரு முறையும் பெண்களை மனதில் வைத்தே நிதிஷ்குமார் தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்கிறார். இதனால் பெண்கள் மத்தியில் நிதிஷ்குமாருக்கு எப்போதும் செல்வாக்கு உண்டு. அதற்கு ஏற்ப நிதிஷ்குமார் தான் முதல்வர் வேட்பாளர் என்று பாஜ கூட்டணியும் அறிவித்தது. அவர்தான் அடுத்த முதல்வர் ஆவார் என்ற எதிர்பார்ப்பிலும் பல பெண்கள் ஓட்டு போட்டு இருக்கின்றனர். எனவேதான் ஜாதி, மதம், பிரச்சாரம் என பல அரசியல் வியூகங்கள் என்டிஏ கூட்டணிக்கு கை கொடுத்திருந்தாலும் நிதிஷ்குமாரின் பெண்கள் செல்வாக்கும் முக்கிய பங்கு வகித்ததாக அரசியல் நிபுணர்கள் சொல்கின்றனர்.